ரைட். லிங்கேஜ் அண்ட் ரீகாம்பினேஷன். லிங்கேஜ்னா பிணைப்பு மற்றும் மறு சேர்க்கை. லிங்கேஜ்ன்றது என்ன? ஜீன்கள், புரியுதா? ஜீன்கள் வந்து குரோமோசோம்ல அமைஞ்சிருக்கிறது. ஸோ அவைகளுக்கு இடையே ஏற்படக்கூடிய பிணைப்பு தான் நம்ம லிங்கேஜ் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ரீகாம்பினேஷன்னா நம்ம கிராசிங் ஓவர் நடக்குது இல்லையா? சரியா? இந்த குரோமோசோம்ல இருக்கக்கூடிய இதுவும் இதனுடைய மெட்டீரியலும் என்ன ஆகிறது, மாறுறதுக்கு பேர் தான் ரீகாம்பினேஷன். ஓகே. அப்போ டிஹெச் மார்கன் இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை என்ன பண்ணியிருப்பாரு, ட்ரோசோஃபில்லாவில் செஞ்சு காமிச்சிருப்பார். சரியா? கிரிகோர் ஜோகன் மண்டல் செஞ்ச விஷயத்த இவரும் மறுபடியும் என்ன பண்றாரு, ட்ரோசோஃபில்லாவில் பண்றாரு. அப்படி பண்ணும்போது சரியா, ஒரு சில விஷயங்கள் வந்து ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்தோன்னா கம்மியாக இருக்கு, இன்னொன்று வந்து அதிகமாக இருக்கிறது. அதுக்கு காரணம் ஜீன்கள் எப்படி பிணைக்கப்பட்டிருக்கின்றன. புரியுதா? குரோமோசோம்ல ஜீன்கள் பக்கத்தில் பிணைஞ்சிருக்கா இல்லைன்னா தூரத்தில் அமைஞ்சிருக்குதா, அதை பொறுத்து இதை சொல்லியிருப்பாங்க. சரியா? ரைட், பார்ப்போம். Morgan carried out several dihaprid classes in Drosophila to study genes that were sex linked. அதாவது இந்த இடத்துல டைஹைபிரிட் கிளாஸஸ் நிறைய சோதனைகளை செஞ்சிருக்காரு. யாருன்னா டிஹெச் மார்கன். எதை அவர் சூஸ் பண்ணிக்கிட்டாரு? ட்ரோசோஃபில்லா தான். சரியா? அனிமல்ல மிக அதிகமாக மரபியல் ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட்டது எதுதான்? ட்ரோசோஃபில்லா தான். அதில் வேற எந்த மாற்றமும் கிடையாது. ட்ரோசோஃபில்லா தான் அனிமல் ஸ்டடீஸ்லேயே மிக அதிகமாக பயன்படுத்தப்பட்டது. பிளான்ட்ல எந்த வகையிலான பிளான்ட் மிக அதிகமா மரபியல் ஆராய்ச்சியில பயன்படுத்தப்பட்டது? நீங்க சொல்றது அங்க மட்டும் தான் கேக்குது, சத்தியமா கேட்கல, நாய் தான் கேக்குது. பாசிகளா? ஒரு ஃபங்கை சொல்லு. ஒரு ஃபங்கை, ஒரு பூஞ்சை. ஒரு பூஞ்சை மிக அதிகமா மரபியல் ஆராய்ச்சிக்கு பயன்படுத்தப்பட்டது. நியூரோஸ்போரா அல்லது நியூரோஸ்போரான்னு ஒரு ஃபங்கை படிச்சிருப்போம். ரைட்டா? ஸோ அந்த மாதிரி அனிமல்ல மிக அதிகமாக பயன்படுத்தப்பட்டது ட்ரோசோஃபில்லா தான். சரி, அந்த பழப்பூச்சியில தான் அவர் வந்து நிறைய இருபண்பு கலப்பு சோதனைகளை செஞ்சார். யாரு? டிஹெச் மார்கன். அதுல மிக குறிப்பா செக்ஸ் லிங்க்டு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எக்ஸ் குரோமோசோமோடு இணைந்த, எக்ஸ் குரோமோசோம்ல இணைஞ்சிருக்குதா அப்படின்றத மெயினா பார்த்தார். எக்ஸ் லிங்க்டுனா எக்ஸ் குரோமோசோம். அப்ப அந்த எக்ஸ் குரோமோசோம் அந்த ஸ்பெர்ம் வழியா அடுத்த ஜெனரேஷன் போகும்போது அந்த இன்ஹெரிட்டன்ஸ் அது கடத்தும். சரி, அதுதான் எக்ஸ் லிங்க்டுன்னு அப்படின்னு சொல்றோம். ஓகே, ரைட். The crosses were similar to the dihaprid crosses carried out by Mendel in Fees. ஸோ இவர் செஞ்ச இந்த இருபண்பு கலப்பு சோதனைகள் கிரிகோர் ஜோகன் மண்டல் செஞ்ச அந்த பட்டாணியில எப்படிலாம் செஞ்சாரோ அதே மாதிரி தான் இவருக்கும் இருந்தது. சரியா? இருபண்பு கலப்பு சோதனை மெண்டல் எப்படி செஞ்சாரோ அதே மாதிரியான சோதனை தான் இதுல இருந்தது. ஸோ அப்போ அவரோட எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி இருந்ததுன்னா, கிரிகோர் ஜோகன் மண்டல் எப்படி பட்டாணியில செஞ்சாரோ அதே மாதிரி தான் இவரும் என்ன பண்றாரு, ட்ரோசோஃபில்லாவில் செய்யறாரு. ஃபார் எக்ஸாம்பிள், மார்கன் ஹைபிரிடைஸ் எல்லோ பாடிட் ஒயிட் ஐடு ஃபீமேல், அதாவது மஞ்சள் நிற உடலும் வெள்ளை நிற கண்களை கொண்ட ஒரு பெண் பழப்பூச்சிய பிரவுன் பாடிட் ரெட் ஐடு மேல், சரியா, பழுப்பு நிற உடல் சிவப்பு நிற கண்களை கொண்ட ஆண் பழப்பூச்சியோட என்ன பண்றாரு, கலப்பினம் செய்யறார். அப்ப ரெண்டு கேரக்டர் எடுத்துக்கிறாரு. என்னன்னா, கலர் ஆஃப் த பாடி, ஒன்னு எல்லோ கலரா இருக்கலாம், இல்லைன்னா பிரவுன் கலரா இருக்கலாம். சரிங்களா? இன்னொன்னு வந்து ஒயிட் கலர் கண்ணு, இன்னொன்னு ரெட் கலர் கண்ணு. சரிங்களா? இதுல பிரவுன் பாடி ரெட் ஐடு இருக்கு இல்லையா, இது டாமினன்ட், இது ரெசசிவ் அப்படின்ற மாதிரி தான் அவர் எடுத்துக்கிறார். ஓகேவா? ஸோ இன்டர்கிராஸ்ட் தேர் F1 ப்ரோஜெனி. அப்ப F1 ஜெனரேஷன்ல கிடைச்ச விஷயங்களை என்ன பண்றாரு, மறுபடியும் இன்டர் கிராஸ்க்கு பயன்படுத்துறாரு. அதாவது கிரிகோர் ஜோகன் மண்டல் எப்படி செல்ஃப் கிராஸ் பயன்படுத்தினாரோ F1 தலைமுறைக்குள்ளே இவரும் என்ன பண்றாரு, கலப்பினம் செய்யறாரு. He observed that the two genes did not segregate independently of each other. அப்ப இவர் என்ன கண்டுபிடிக்கிறார் அப்படின்னா, ரெண்டு ஜீன்கள் ஒரு குரோமோசோம்ல அமைஞ்சிருக்குது இல்லையா, அது என்ன ஆகல, தனித்தனியா செக்ரிகேட் ஆகல. அப்ப நம்ம கிரிகோர் ஜோகன் மண்டல் என்ன சொல்லியிருப்பார், லா ஆஃப் செக்ரிகேஷன் ஒன்று படிச்சிருப்போம். சரியா? தனித்து பிரிதல்னு ஒன்று படிச்சிருப்போம். ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, அந்த மாதிரி நடக்கல, ஒன்னோட ஒன்று தனித்தனியா போகல. and F2 ratio deviated very significantly from 9:3:1 ratio expected when the two genes are independent. அதாவது அப்ப இவருக்கு
இந்த மாதிரி டைஹெப்ரிட் கிராஸ்ல வருது இல்லையா, நம்ம மெண்டல் செஞ்சது, அந்த 9:3:1ன்றது இவருக்கு கிடைக்கல. அப்ப அதுல இருந்து என்ன ஆகுது, டீவியேஷன் வந்திருக்குது அப்படின்றாங்க. அதுக்கு 2 genes ஆர் இண்டிபெண்டன்ட். அதாவது முதல்ல என்ன நினைச்சிருப்பாங்க, 2 ஜீனும் தனித்தனியா செப்பரேட் ஆகும், போயிட்டு ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படின்னு நினைச்சிருந்தாங்க. ஆனா இங்க அந்த மாதிரி நடக்கல. அப்ப கிரிகோர் ஜோகன் மண்டல் சொன்ன விஷயத்தை விட்டு இது என்ன ஆயிருக்கு, டீவியேஷன் ஆயிருக்கு அப்படின்றத யார் சொல்றாரு, டிஹெச் மார்கன் சொல்றாங்க. டிஹெச் மார்கன் சொல்றாங்க. ஓகே, Morgan and his group knew that the genes were located on the X chromosome. அதாவது and saw quickly that when the 2 genes in a dihaprid class were situated on the same chromosome, the proportion of parental gene combination were much higher than the non-parental type. அதாவது டிஹெச் மார்கனும் அவரோட சேர்ந்த சயின்டிஸ்டும் என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, இந்த ஜீன்கள் இருக்கு இல்லையா, அது எங்க உட்காந்துருக்குதான், எந்த இடத்துல அமைஞ்சிருக்குது, எக்ஸ் குரோமோசோமோடு அமைஞ்சிருக்குது. சரியா, அந்த ஜீன்கள் எக்ஸ் குரோமோசோமோடு நல்லா பிணைஞ்சு இருக்கிறது. And saw quickly that when the 2 genes in a dihaprid class were situated on the same chromosome, அப்ப இருபண்பு கலப்புல 2 ஜீன்களும் என்ன இருக்கு, ஒரே குரோமோசோம்ல அமைஞ்சிருக்கிறது அப்படின்றத இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. The proportion of parental gene combination were much higher than the non-parental type. அப்ப பெற்றோர் அல்லாததை விட பெற்றோர் பண்புகள்ல வந்து ரொம்ப அதிகமா வெளிப்படுகிறதுன்னு சொல்றாங்க. அதான் அர்த்தம். The proportion of parental gene combination were much higher than the non-parental type. பெற்றோர் அல்லாததை விட பெற்றோருடைய இதுல வந்து அதிகமான பண்பை காமிக்கும் அப்படின்றாங்க. Morgan attributed this due to the physical association or linkage of the 2 genes and coined the term linkage. So இதுக்கு காரணம் மார்கன் என்ன கண்டுபிடிக்கிறார் அப்படின்னா, குரோமோசோம்ல அந்த 2 ஜீன்களும் என்ன பண்ணிருக்கு, நல்லா ஜாயிண்ட் ஆயிருக்கு, நல்லா பிணைஞ்சு இருக்கிறது. அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்றாரு, லிங்கேஜ். அப்ப பிசிக்கல் அசோசியேஷன் ஆஃப் த ஜீன், அதான் அர்த்தம். அதுக்கு தான் பேர் என்னது, லிங்கேஜ், பிணைப்பு அப்படின்றாரு. டு டெஸ்கிரைப் திஸ் பிசிக்கல் அசோசியேஷன் ஆஃப் ஜீன்ஸ் ஆன் எ குரோமோசோம் அண்ட் த டேர்ம் ரீகாம்பினேஷன் டு டெஸ்கிரைப் த ஜெனரேஷன் ஆஃப் நான் பேரண்டல் ஜீன் காம்பினேஷன். அப்ப ரீகாம்பினேஷன்ன்றது என்ன சொல்றாருன்னா, நான் பேரண்டல் ரீகாம்பினேஷன். இட் மீன்ஸ் இப்ப இது எக்ஸ் குரோமோசோம், இது எக்ஸ் குரோமோசோம், இது வந்து ரெண்டுமே எக்ஸ் குரோமோசோம். இப்ப என்ன ஆகுது, உங்களுக்கு மேலோடைய எக்ஸ் குரோமோசோம் இங்க வருதுன்னு வச்சுக்கோ. அப்ப மேலோட எக்ஸோ அல்லது ஒய்யோ வரலாமே, சரிங்களா? அப்ப இது ஃபீமேலோடதுன்னு வச்சுக்கிட்டா இது மேலோடது. அப்ப உங்களுக்கு என்ன ஆகும், ரீகாம்பினேஷன் நடக்குமா? ஸோ இதைத்தான் நம்ம இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. ஜஸ்ட் ரெண்டுமே எக்ஸ் குரோமோசோம், ஒன்னு வந்து ஃபீமேல்ல இருந்து வர்ற எக்ல இருந்து வர்றது, இன்னொன்னு மேல்ல. இதுக்கிடையே என்ன நடக்குது, ரீகாம்பினேஷன் நடக்குது. அப்ப இது வந்து நான் பேரண்டல், ஒத்துக்கிறீங்களா? இது நான் பேரண்டல், அதுவே இது பேரண்டல் அப்படின்றதான் அர்த்தம். அப்ப ரீகாம்பினேஷன் எதுக்கிடையே நடக்குதுன்னா, பெற்றோர் அல்லாதவைகளுக்கிடையே தான் நடக்குது. அதுதான் இந்த அதுக்கான அர்த்தம், நான் பேரண்டல் ஜீன் காம்பினேஷன். சரிங்களா? Morgan and his group also found that even when genes were grouped on the same chromosome, some genes were very tightly linked, show very low recombination, while others were loosely linked, show high recombination. அந்த படத்தை பாருங்க, இந்த படத்தை பாரு. இதுல உங்களுக்கு இதை கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து பேரண்டல் டைப். பேரண்டல் டைப்ல உங்களுக்கு ஜீன்கள் நெருக்கமா அமைஞ்சிருக்கிறது. எத்தனை சதவீதம் அப்படின்னா 98.7% அமைஞ்சிருக்கிறது. சரியா? அதுல ரீகாம்பினேஷன் டைப், ரீகாம்பினேஷன் வேல்யூ உங்களுக்கு என்னவா இருக்குது, 1.3 இருக்கு. சரியா? அப்ப என்ன அர்த்தம், ஜீன் ரொம்ப கிட்டக்க பக்கத்துல அமைஞ்சிருந்தா அதனுடைய ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சி, மறு சேர்க்கை விகிதம் குறைவாக இருக்கு. ஏன்னா கிட்ட அமைஞ்சிருக்குது இது. ஓகே, இதுவே இந்த இடத்துல கவனி, இந்த இடத்துக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கா? இது ரொம்ப கிட்ட அமைஞ்சிருந்தது, இந்த ஜீன்கள் இந்த குரோமோசோம்ல சற்று தொலைவில் அமைஞ்சிருந்தா அதனுடைய ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கும். சரியா? இங்க டிஸ்டன்ஸ் 62.8% இருக்கு, ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சி 37.2%. இந்த பாயிண்ட் தான் அவங்க சொல்றாங்க. ஓகேவா? சோ அப்ப இங்க இந்த இடத்துல கவனிச்சு பாரு, இங்க ரீகாம்பினேஷன் நடந்திருக்குதா இல்லையா? புரியுதா இல்லையா?
இப்ப கலர் சேஞ்சஸ் தெரியுது இல்ல, இது எதை குறிக்குது? ரீகாம்பினேஷன் நடந்திருக்கிறது தான் நமக்கு குறிக்குது. இங்க பாருங்க, இப்ப இந்த ஒய் பிளஸ் டபிள்யூ கூட போயிருக்கா, எங்க இருக்கு, அது இருக்கா? அதே மாதிரி இந்த டபிள்யூ பிளஸ் ஒய் கூட போயிருக்கா, புரியுதா? இதுதான் ரீகாம்பினேஷன், இதுக்கு பேர் தான் ரீகாம்பினேஷன் சொல்றோம். சோ இப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? ஜீன்கள் ரொம்ப பக்கத்துல அமைஞ்சிருந்தா அதனுடைய ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சி கம்மியா இருக்கும். ஜீன்கள் சற்று தொலைவில் டிஸ்டன்ஸ் அதிகமா இருந்ததுன்னா ரீகாம்பினேஷன் அதிகமா இருக்கும். சரியா? ஈஸியா ரீகாம்பினேட் ஆகும், அதான் அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட். For example, he found that genes white and yellow were tightly linked and showed only 1.3% recombination. அப்படின்னா இந்த இடத்த கவனி, இந்த படத்தை பாரு. Y மற்றும் W அப்படின்ற ஜீன்கள், சரியா? Yயும் W அப்படின்ற ஜீன்கள் ரொம்ப கிட்ட கிட்ட அமைஞ்சிருக்கிறதுனால குறைவான ரீகாம்பினேஷன் பர்சன்டேஜ் கொடுக்குது, குறைவான ரீகாம்பினேஷன் பர்சன்டேஜ் கொடுக்குது. புரியுதா? இது நீங்க பாத்துக்கோ. அதுவே and miniature wing இங்க பாத்துக்கோ, tightly linked and showed only 1.3% recombination, while white and miniature wing showed 37.2% recombination. அதான் இந்த படம் இருக்கு இல்லையா, ஒயிட் மினியேச்சர். சரியா? இந்த ஜீன்கள் எப்படி இருக்கு? சற்று தொலைவில் இருக்குது, அதனால உங்களோட ரீகாம்பினேஷன் வேல்யூ அதிகமா இருக்கு. சரியா? தொலைவா இருந்தா அதிகமா இருக்கும், கிட்டக்க இருந்தா கம்மியா இருக்கும். அது மட்டும் ஞாபகம் வச்சு, இதுல வேற எந்த பாயிண்ட்டும் கிடையாது. கிராஸ் நான் ஆல்ரெடி போட்டுட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட், அதாவது டிஹெச் மார்கனுடைய ஸ்டூடெண்ட் யாருன்னா ஆல்பர்ட் ஸ்டூவன்ட். இது நீட் கொஸ்டின் ஆல்ரெடி கேட்டிருப்பாங்க. டிஹெச் மார்கனுடைய ஸ்டூடெண்ட் தான் ஆல்பர்ட் ஸ்டூவன்ட். இவர் என்ன பண்றாருன்னா, யூஸ் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் ரீகாம்பினேஷன், இந்த மறுசேர்க்கை விகிதத்தை வச்சு between gene pairs on the same chromosome as measured of the distance between genes and mapped their position on the chromosome. அதாவது இது குரோமோசோம்ல இங்க ஒரு ஜீன் இருக்குது, இங்க ஒரு ஜீன் இருக்குது. சரியா? அல்லது இங்க ஒரு ஜீன் இருக்குன்னு வச்சுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் இது A அண்ட் இது C, இது B ன்னு வச்சுக்கோ. அப்ப இந்த ஜீனுக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு? சரியா? எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு? அதே மாதிரி இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்றத சொன்னவர் தான் யாரு? ஆல்பர்ட் ஸ்டூவன். சரியா? ஜெனட்டிக் மேப்னு ஒன்று வந்ததுக்கான காரணமே இவர் தான். சரிங்களா? ஜீன்களுடைய அமைவிடத்தை எந்தெந்த இடத்துல பர்டிகுலர் லோக்கஸ்ல அமைஞ்சிருக்குன்னு நீங்க சொல்றீங்க. இதோட டிஸ்டன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இது 5 சென்டிமீட்டரா, இது 3 சென்டிமீட்டரா, மொத்தமா 8 சென்டிமீட்டரா, எப்படி சொல்லுவாங்க. ஓகேவா? அப்ப அவர் யாருன்னா ஆல்பர்ட் ஸ்டூவன்ட் வந்து டிஹெச் மார்கனுடைய ஸ்டூடெண்ட். டிஹெச் மார்கன் ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சியை சொன்னார் கண்டுபிடிக்கலான்னு. அந்த ஃப்ரீக்வன்சியை வச்சு ஜீனுடைய டிஸ்டன்ஸை வந்து ரெண்டு ஜீன்களுக்கு இடையே இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணக்கூடிய ஜெனட்டிக் மேப்பை கொடுத்தவர் தான் யாரு? ஆல்பர்ட் ஸ்டூவன். இதுவும் நீட் கொஸ்டின் பார்த்துக்கோ. டுடே ஜெனட்டிக் மேப்ஸ் ஆர் எக்ஸ்டென்சிவ்லி யூஸ்ட் as a starting point in the sequencing of whole genomes as was done in the case of human genome sequencing project described later. பின்னாடி நம்ம படிக்க போறோம் என்னதுன்னா ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட். சரியா? மனிதனுடைய ஹோல் குரோமோசோம், அந்த குரோமோசோம்ல இருக்கக்கூடிய டிஎன்ஏ எல்லாத்தையும் எடுத்து என்ன பண்ணிட்டாங்க, சீக்வன்ஸ் பண்ணி எந்தெந்த இடத்துல எந்தெந்த ஜீன்லாம் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாங்க. சரியா? அப்ப இவர் கண்டுபிடிச்ச அந்த ஜெனட்டிக் மேப், சரியா, யாரு? மரபு வரைபடம் அப்படின்ற அமைப்பு ஆல்பர்ட் ஸ்டோன் கண்டுபிடிச்சாரு இல்லையா? இது எங்க பயன்படுகிறது அப்படின்னா, எந்த இடத்துல பயன்படுகிறது? ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட்ல பயன்படுகிறது. புரியுதா? இதுதான் என்சிஆர்டியோட பாயிண்ட். நான் இந்த கிளாஸை நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன். இந்த கிளாஸ் ஆல்ரெடி நீங்க பார்த்துட்டீங்க. என்னது? எல்லோ பாடிடு ஒயிட் ஐடு ஃபீமேலு, இது வந்து ப்ரௌன் பாடிடு ரெட் ஐடு மேலு. இதை கிராஸ் பண்றது. அதுவே ரெண்டாவது கிராஸ் என்னதுன்னா ஒயிட் அண்ட் மினியேச்சர். நீங்க பாத்துக்கோ, இதுல கொடுத்துருப்பாங்க பாரு. கிராஸ் பி shows crossing between genes W and M. A dominant wild type alleles are represented with plus sign in superscript. Note the strength of linkage between Y and W is higher than the WM. அதாவது the white miniature விட இதுல வந்து ஸ்ட்ரென்த் வந்து அதிகம்னு சொல்றாங்க. எதுலயும்? எல்லோ ஒயிட்ல. பிஏ கம்பேர் பண்ணும்போது இதுக்கு
ஸ்ட்ரென்த் அதிகம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோ. ஜஸ்ட் எப்படி கிராஸ் போட்டாங்க, டைஹெப்ரிட் கிராஸ் மூலிமா அவங்களுக்கு என்னென்னலாம் கிடைச்சது அப்படின்றது தான். இந்த படத்துல இருந்து ஒரு பெரிய விஷயமும் கிடையாது, ஜஸ்ட் டிஸ்டன்ஸை மட்டும்தான் கொஸ்டினாக கேட்பாங்க. சரியா? இந்த கிராஸுக்கு நீங்கள் அதை பாருங்க, ஜஸ்ட் ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணு.